ஹாய் வீவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். கௌசி குக்கிங்லேருந்து உங்கள் கௌசி தான் பேசுகிறேன். நான் இன்றைக்கி என்ன செய்ய டொமேட்டோ சீஸி மக்ரோனி தான் பண்ண போகிறேன். இந்த பாஸ்தா வந்து இட்லி தோசை சாப்பிட்டு அலுப்பாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். நீட்டு சைஸ் பாஸ்தா வந்து பாருங்கள் 100 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி வந்து 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். சீஸ் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். 2 க்யூப் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சின்ன ஸ்பூனில் 2 ஸ்பூன் எடுத்துக்க போகிறேன். டொமேட்டோ கேச்சப் வந்து நான் கடைசியாக லாஸ்ட்டாக போட போகிறேன். இதுக்கு வந்து வேக வைக்கிறதுக்கு தண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ வாங்க செய்கிறத பார்க்கலாம். பாருங்கள், அடுப்பு பற்ற வச்சுட்டு பேன் வச்சுட்டேன். இதில் ஒரு 3 ஸ்பூன் இல்லை 4 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க. எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் பட்டர் கூட போட்டு செய்யலாம். பட்டர் போட்டு செஞ்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எது வேணாலும் போட்டுக்கோங்க. பாருங்கள், எண்ணெய் சூடாகட்டும். கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடலாம். பாருங்கள், வெங்காயம் போட்டுக்கிறேன். வெங்காயம் ரொம்ப கோல்டன் ப்ரௌனாக வரணுன்ட்டு இல்லை, ஒரு மீடியமாக வெந்துச்சுன்னா போதும். பாருங்கள், இதுலேயே பச்சை மிளகா கருவேப்பிலை போட்டுக்கலாம். பாருங்கள், வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிச்சு. 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சின்ன ஸ்பூனில் நான் போட்டுக்கிறேன். இதுவும் நல்லா கொஞ்சம் வாசனை வர வரைக்கும் வறுபடட்டும். டெய்லி இட்லி தோசை சாப்பிட்டு அலுத்து போனவங்களா இருந்தீங்கன்னா, டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக ஏதாவது நீங்கள் சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு மக்ரோனி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். 10 நிமிஷத்துலேயே இது செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக டிஃப்ரெண்ட்டு டேஸ்ட்டில் நல்லாயிருக்கும். இது சாப்பிட்றதுக்கு புளிப்பாக சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், தக்காளி வந்து நான் மீடியம் சைஸ் தக்காளி 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு இவ்வளோ தக்காளி வேணான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் குறைச்சி கூட சின்ன சைஸில் கூட எடுத்துக்கோங்க. இது வந்து தக்காளி சாஸும் தக்காளியும் போட்டு செய்கிறதால இது டேஸ்ட் வந்து புளிப்பு சுவையில் டேஸ்ட்டாக சாப்பிட்றது நல்லாயிருக்கும். அதனால் வந்து நான் இந்த மாதிரி என்னோடய மெத்தடில் நான் செய்கிறேன். பாருங்கள், இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. தக்காளி வந்து நல்லா மசியட்டும். நம்ம 2 பச்சை மிளகா போட்டிருக்கோம். சின்ன உடச்சி போட்டிருக்கேன் 1 பச்சை மிளகா. உங்களுக்கு எக்ஸஸாக வேணால் போட்டுக்கோங்க. இதுக்கு மசாலா வந்து பாருங்கள், கரம் மசாலா 1 ஸ்பூன், மிளகாத்தூள் சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், சிக்கன் 65 மசாலா 1 ஸ்பூன், எல்லாமே சின்ன ஸ்பூனில் தான் நான் எடுத்திருக்கேன். பாருங்கள், இது போட்டு நல்லா கொஞ்சம் மசாலா வந்து இந்த எண்ணெயில் வறுபடட்டும். நான் வந்து பாஸ்தாவை வந்து டைரெக்டாக வேக வைக்க போகிறேன் இந்த மசாலாலேயே. நீங்கள் வந்து தனியாக வேக வச்சிங்கனாலும் சரி, டைரெக்டாக வேக வச்சிங்கனாலும் சரி, டைரெக்டாக வேக வச்சு பாருங்கள். இது ஒரு டேஸ்ட்டு வித்தியாசமாக இருக்கும். பாருங்கள், இதுக்கு ஓரளவுக்கு மசிஞ்சிடுச்சு தக்காளி எல்லாமே. மீடியம் கொஞ்சம் ஃப்ளேமு கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டு அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. நல்லா கிளறி விடுங்க. பாருங்கள், இதுக்கு தண்ணி வந்து பாஸ்தா வேகிறதுக்காக ஒரு 100 கிராம் அளவுக்கு நான் பாஸ்தா எடுத்திருக்கேன். இதுக்கு ஒரு சின்ன டம்ளரில் 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி போட்டுக்கிறேன். பாருங்கள், தண்ணி கொதிக்கிட்டோம். உப்பு செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்ச பாஸ்தாவை போட்டுக்கலாம்.
கொஞ்சம் நல்லா கிளறி விடுங்க. இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு ஃப்ளேமை கொஞ்சம் குறைச்சி அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். இது நல்லா வேகட்டும் பாஸ்தா. உங்கள்கிட்ட கொத்தமல்லி இருந்தால் கொஞ்சம் போட்டுக்கோங்க. என்கிட்ட கொத்தமல்லி அதனால் நான் போடலை. உங்களுக்கு கொஞ்சம் கொத்தமல்லி இருந்தால் கூட நீங்கள் போட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. ஓரளவுக்கு நல்லா அந்த தண்ணியெலாம் ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். பாஸ்தாவில் போட்டிருந்த தண்ணி பாருங்கள், நல்லா கிளறி விட்ருங்க. மக்ரோனியும் நல்லா கொஞ்சம் வெந்துடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம சீஸ் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம போட்டுக்கலாம். நான் 2 க்யூப் அளவுக்கு சீஸ் எடுத்திருக்கேன். நான் அது போட்டுக்கிறேன். இது போட்டு இன்னும் ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இதில் இருக்கிற தண்ணி ஃபுல்லாகவே ட்ரை ஆகட்டும். பாருங்கள், இப்போ எல்லாமே ட்ரை ஆகிடுச்சி. ஓரளவுக்கு நல்லாவே ட்ரை ஆகிடுச்சி. இப்போ டொமேட்டோ கேச்சப் நான் மேலே போட்டிருக்கேன். இது உங்களுக்கு வீடியோவில் விழலை. பாருங்கள், நான் மேலே டொமேட்டோ கேச்சப் பாருங்கள் நிறையவே போட்டிருக்கேன். உங்களுக்கு புளிப்பு டேஸ்ட்டு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி டொமேட்டோ கேச்சப் போட்டுக்கோங்க. பாருங்கள், பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இந்த மக்ரோனி இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். என் சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கௌசி குக்கிங் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண